அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேவகி பேசுகிறேன், எஸ்வி பிரைடல் ஸ்டுடியோ அண்ட் அகாடமியிலேருந்து. இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க. நான் அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து அவங்க ரிவீல் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. இ-காமர்ஸ் பண்ணுற சிஸ்டர் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன், ஆனால் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் எந்த ஆர்டரும் வரல அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது கேட்கும்போது எனக்குமே இதாக கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஃபில்அப் பண்ணி அப்லோட் பண்ணாலுமே அதை அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்காக ஒரு ப்ரைஸ், மற்ற வெண்டாஸ் வந்து எவ்வளோ ப்ரைஸ் வச்சுருக்காங்க, நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம், அவங்கள பார்த்து அவங்கள மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. இப்போ நம்ம ஒரு பொருளை வந்து எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோன்னா ஒரு 30 ரூபாய் வந்து ப்ராஃபிட் வைக்கலாம். நம்ம இப்போ 100 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 130 ரூபா ப்ராஃபிட் வச்சு நம்ம சேல் பண்ணலாம். அதை விட்டுட்டு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு 1100 ரூபாய் 1500 ரூபாய் அந்த மாதிரி போட்டோம்னா நம்ம பார்க்கும்போது இந்த பொருள் இவ்வளோ ரேட்டா அப்படின்னு சொல்லி கஸ்டமர் வந்து வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. அது ஒரு இஷ்யூங்க. அது இல்லாமல் மற்ற போர்ட்டல்லாம் வந்து சார்ஜஸ் வந்து அதிகமாக பிடிக்கிறாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தானே போடணும் அப்படின்னா அந்த சார்ஜஸ் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரீசனபிளான ஒரு ப்ரைஸாக இருக்கணும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸு. அப்போ கஸ்டமர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் போடுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில பிளாட்ஃபார்ம்லலாம் வந்து நம்ம வந்து ஆட் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஆட் ரன் பண்ண முடியாது அப்படிங்கும்போது நம்மளோட ப்ராடக்ட் கீழே காட்டும். இன்னும் ஒரு சிலர்லாம் ஆட் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து மேலே வியூ பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கும். அது வந்து ஆட்ல மேலே போயிட்டே இருக்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஓ இது நல்ல ப்ராடக்ட் போல அப்படின்னு நினச்சி கஸ்டமர் ஆர்டர் போடுவாங்க. நமக்கு ஆர்டர் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க. அந்த டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, பொறுமை ரொம்ப அவசியங்க இந்த இதில். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சுங்க, என்னடா புதுசாக ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் பவர் அதிகமாயிடுச்சுங்க சிஸ்டமில் ஒர்க் பண்ணி, அதனால நான் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை.